ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம லவ் மேரேஜ்ன்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் நடித்தவங்க ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா விக்ரம் பிரபு, சுஷ்மிதா அண்ட் அருள்தாஸ் இவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சண்முக பிரியன். இவரை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் இந்த படம் சூப்பர் படம் பண்ணால் அதை நான் ஃபைனலில் சொல்கிறேன். நம்ம கோவிடை யூஸ் பண்ணி பல படம் பார்த்துருப்போம், பல சினாரியோ நம்மளுக்கு நினைவில் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒன்று சினாரியோ நம்ம மைண்டில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அந்தளவுக்கு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நடித்த விக்ரம் பிரபுவும் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அருள்தாஸ் அவர் வர கேரக்டர்லாம் நம்ம நிஜமாக அவரை எப்படி இந்த மாதிரி இருக்காருன்னு ஃபீல் பண்ணுறளோ அவர் நடிச்சிருக்காரு. ஒரு கூட்டு குடும்பம், ஒரு ஃபேமிலி, ரெண்டு ஃபேமிலி மீட் பண்ணுறப்போ நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் தான் இந்த படம். அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சீனும் பாட்டும், ஈவன் அந்த பாட்டும் கூட நம்ம எழுந்து போக முடியாத அளவு தான் இருக்கும். ஃபேமிலி பார்க்குற அளவு இந்த படம் இருக்குது. அடுத்து இதில் எந்த அளவுக்கு வன்முறை காட்சிகள் பெரிய அளவுலேயும் இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு திரைப்படம். கோவிடை யூஸ் பண்ணி இவங்க பண்ணது நிஜமாக நமக்கு நல்ல ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது. ஏன்னா இந்த படத்தில் கோவிட் ரிலேட்டடாக நம்ம பெட்டு, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லாமல் கோவிடில் நடக்கிற லாக்டவுன் வச்சு இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கல்யாணம் ஆகணும்னா அந்த கல்யாணம் அவர் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறதை விட அந்த கல்யாணம் எந்த மாதிரி நடக்கணும், யாரை சூஸ் பண்ணுன்றான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பாக இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். என்னோடய ரெக்கமெண்டேஷன், வீக்கெண்டை நீங்கள் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். இது நல்ல படம். ரிவ்யூவை நீங்களே பாருங்கள். தேங்க்யூ. நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.